ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடை இருக்கு. ஒரு பெரியவர் வந்து கடைக்கு வராரு. அவர் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டாரு. அதோட விலைவாசி 40 rupees. அவர் 50 கொடுக்கணும் இடத்துல 100 கொடுத்துட்டாரு. கடைக்காரர் தெரிஞ்சும் அவர் 60 தரதுக்கு பதிலா 10 rupees கொடுத்தாரு. அவர் ஏமாத்திட்டார். பெரியவர் போயிட்டாரு. அந்த டே ஃபுல்லா முடிஞ்சது. அந்த கடைக்காரர் இப்போ வீட்டுல ரேட்ச் பண்ணதுக்கு படுக்க வராரு. படுக்க வரும்போது அவர் பையன் இவரை தெரியாம அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடுறாரு. இவர் பாத்துறாரு, அவங்க அப்பா பாத்துறாரு. பார்க்கும்போது அவரால் அவங்க பையனை திருத்தவும் முடியல. ஏன்னா அவரும் அதே விஷயம் பண்ணிருக்காரு. அவரை பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. சன்னாய் நிற்கிறார். அந்த நாள் முழுக்க தூக்கமே வரல. அடுத்த நாள் விடியுது. வேலையா அந்த பெரியவரை தேடி அந்த 50 ரூபா கொடுத்த பிறகுதான் அவருக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். இது வந்து என்ன தெரியுதுன்னா, திருடுறதும் தப்பு, மற்றவங்க திருடுறத பார்த்து பார்க்காம இருக்கிறதும் தப்பு தான். மாறிதான் பார்ப்போமே. மாஸ்டர் சுவாபக்சி என்ன சொல்றாங்கன்னா, If you do not want to be cheated, do not cheat others.